ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு வெற்றி குரல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே இன்றைக்கி ஈவினிங் 5 o'clockலேருந்து டிவியில் பிஸியாக ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கதை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அரசோட வெள்ளை அறிக்கை வெளியீடு. ஓகேங்களா? அதாவது வெள்ளை அறிக்கை 2026. சரி, இது என்ன வெள்ளை அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வெள்ளை அறிக்கைங்கிறது ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஃபினான்ஸ் நிதிநிலை, சரிங்களா? அந்த நிதிநிலையில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, என்னென்ன சவால்கள் இருக்குது, எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட்டான ஒரு ஆவணம் அல்லது டாக்குமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறோம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுனா, ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்கா இல்லையா, இல்லை இருக்கக்கூடிய காசை வச்சு எவ்வளோ நாளைக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நாம் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, இந்த வெள்ளை அறிக்கை எப்போலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1947 இருந்தே நம்ம வெள்ளை அறிக்கைங்கிறத வெளியிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எல்லா வருஷமும் வெள்ளை அறிக்கை வருமா அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா வருஷமும் வெள்ளை அறிக்கை வரதில்லை. எப்போல்லாம் ஒரு நிதி சார்ந்த சுமை அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு இருக்கோ, அப்போ அந்த கவர்மெண்ட் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக இந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 1947 அப்புறம் நிறைய வெள்ளை அறிக்கை இந்தியா முழுசும் வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் 47லேருந்து 90க்குள்ளே, அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இருந்து இந்த 1990 நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட பீக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். அது வரைக்கும் நிறைய வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டாலும் அது எல்லாமே அரசோட கொள்கைகளோட ஒரு ஆவணமாக இருக்கும். அவங்க நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டு வந்தாங்க. இந்த 91க்கு அப்புறம் பார்க்கும்போது நிதித்துறையில் நிறைய சீர்திருத்தம் செஞ்சாங்க. முக்கியமாக இந்த பீரியடில் தான் கடன் அப்படிங்கிறத அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. 1947லேருந்து 90 வரைக்கும் கடன் வாங்கினாங்க. ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்பேக்டாக இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த 91க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் நிறைய கடன் வாங்க ஆரம்பித்தாங்க, நிர்வாக சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க. இதனால் இன்புட்டும் நிறைய வந்தது, டெப்ட்டும் நிறைய வந்தது நமக்கு. ஸோ அதனால் 91லேருந்து 2010 வரைக்குமே நம்மளோடது ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனாமியாக இருந்துகிட்டு இருந்தது தமிழ்நாடோடது. முக்கியமாக பேசப்பட்ட வெள்ளை அறிக்கை எது அப்படின்னு பார்க்கும்போது 2021. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாலின் சார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருந்தார். அதன்படி அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ 26ல் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்கு கரண்ட் டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது. சரி, இந்த டிவிகே கவர்மெண்ட் எதுக்காக இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பழைய கவர்மெண்ட் செஞ்ச அதே விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். என்னென்னா, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அதுக்கு முன்னால் டிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது டிவிகே கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், இதுக்கு மேலே இந்த ஃபினான்ஷியலை எப்படி ஸ்டெபிளைஸ்டாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்மளோட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அவர்கள். சரிங்களா? கரண்ட் சிஎம் விஜய் அவர்கள் சொன்னதன் பேரில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காரு. சரி, இந்த வெள்ளை அறிக்கையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பெரிய ஹைலைட்டாக பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட 13.18 லட்சம் கோடி. சரிங்களா? 13.18 லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவ்வளோ டெப்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எங்கே சொல்லியிருக்காரு? தலைமைச் செயலகத்திலேருந்து ப்ரெஸ் முன்னால் சொன்னாங்க. அண்ட் இந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 ஜூன் 2026. சரிங்களா? சரி, இதில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, வருவாய் பற்றாக்குறை. இந்த வருஷம் எவ்வளோ இன்கம் வரும், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அந்த செலவும் வருமானமும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது பற்றாக்குறையாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் 78,324 கோடி பற்றாக்குறையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வட்டியில் எவ்வளோ செலவு பண்ண போகிறோன்னா 22.8%. மாநில வருவாயில் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 23 ரூபா வட்டிக்கே நம்ம காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதில் வந்து ஸ்டேட்டோட என்ன சொல்கிறது அவங்களோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது 5.45% இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் பண்ணுவோம். ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் 2021 வர்சஸ் ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் 2026. இதில் கீ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2021 தமிழ்நாடோட கடன் எவ்வளோனா 5.70 லட்சம் கோடி. 5.70 லட்சம் கோடி. 2026 இன்னைய நிலைமையில் தமிழ்நாடோட கடன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13.18 லட்சம் கோடி. 5.7 லட்சம் கோடி 13.18 லட்சம் கோடி. இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.48 லட்சம் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் வந்து என்ன இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது. இதை சதவீதத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 131% கடன் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு இந்த 5 வருஷத்தில். சரிங்களா? அதே மாதிரி மாநிலத்தோட கடன் நிலைமை ஓகேங்களா, இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2021 பார்த்தோம்னா 26.69 இருந்தது ஓகேங்களா. ஆனால் இப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 43% இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கடன் அதிகமாக இருக்குது. அண்டு இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க, இந்த கடன் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களோட கடனையும் சேர்த்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அரசோட கடன் மட்டும் கிடையாது, அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் இதில் அடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதை சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இந்த கடனை குறைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கான நிதியை நாங்கள் திரட்டி அதன் மூலமாக இந்த கடனை குறைக்க போகிறோம். இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மாநிலத்தோட வரி வருவாயை அதிகப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா செலவினத்தை குறைக்கணும். இது ரெண்டில் என்ன செய்ய போகிறாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அது பாலிட்டி. நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் முக்கியமான விஷயம் நாம் இதில் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ், இன்றைய நிலைமையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட என்ன சொல்கிறது கடன் எவ்வளோனா 13.18 லட்சம் கோடி. இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது பாயிண்ட், நம்மளோட டெப்ட் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 43%. 100 ரூபாயில் கிட்டத்தட்ட 43 ரூபாய் நம்ம கடன் வாங்கி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட், நம்மளோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5.70 lakh crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 131% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அறிக்கையோட தீம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நிதி நிலைத்தன்மை ஆர் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி. சரிங்களா? நிதி நிலைத்தன்மை இல்லைனா ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா? கடனை வந்து நாம் நிர்வகிக்க போகிறோம், கடனை கரெக்டாக நிர்வகித்து நம்மளோட கடனை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் செஞ்சு நம்ம கடனை குறைச்சி டெப்டையும் குறைக்க போகிறோம், டெப்ட் ரேஷியோவை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோட நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.